வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் தெரிந்து வினை ஆடல் அந்த அதிகாரத்தில் 5வது குறள். அறிந்து ஆற்றி செய்கிற்பாற்கு அல்லால் வினைதான் சிறந்தானென்று ஏவர் பாற்று அன்று. அறிந்தாற்றி செய்கிற்பார்க்கல்லால் வினைதான் சிறந்தானென்று ஏவர் பாற்றன்று. என்ன பொருள் அப்படின்னா, அறிந்து ஆற்றி, அதாவது ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்ற அறிவும் திறனும் உடையவன். ஆற்றி அப்படின்னா ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்ற அறிவு வேணும். சரி, அந்த செயலை செய்ய தொடங்கின பிறகு அதில் அப்படியே சுலபமாக முடிஞ்சிருமா? அதில் ஏதாவது இடையூறுகள் வரும், துன்பம் வரும், யாராவது அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை வரும், அந்த பொறுமையும் வேணும் இல்லைங்களா? அதுதான் இங்கே ஆற்றி அப்படின்னு வருது. ஆற்றல் அப்படின்னா பொறுத்தல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஆற்றினா பொறுத்து, இடையூறுகள் அந்த துன்பங்களை எல்லாம் பொறுத்து அந்த செயலை செய்கிற்பார்க்கல்லால், அந்த செயலை செய்து முடிக்க வல்லவனை அல்லாது, இந்த செயலை செய்து முடிக்கக்கூடியவனை தவிர வேறு யாருக்கும் வினைதான், அந்த வினைதான் அப்படியே அங்கே இருக்கட்டும், சிறந்தான் என்று ஏவர் பாற்றன்று. எப்படி? இவன் நம்மிடம் அன்பு கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்யக்கூடிய அறிவும் திறமையும் இடைஞ்சல்கள் வந்தால் அதையெல்லாம் சமாளித்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடைய ஒருவன் இருக்கும் பொழுது அவனை தவிர்த்து இன்னொரு மனிதன் என்னிடம் அன்பு பூண்டவன், அவன் நான் சொல்கிறதையெல்லாம் செய்வான், என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கான் அப்படின்ற காரணத்துக்காக இன்னொருத்தனை ஏவர் பாற்றன்று, அந்த செயலை செய்ய ஏவக்கூடாதுன்னா அனுப்பக்கூடாது. ஏன்? வெறும் அன்பை மட்டும் அவன் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கான் அப்படிங்கிறதுனால ஒரு காரியத்தை ஒருத்தட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு அந்த கொடுக்கக்கூடிய செயலை செய்வதற்கான திறமை இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி அதை நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. என் பையன் போட்டும், என்னோடய உறவினன் அவன் போட்டும், போயிட்டு பாதியில் காரியம் முடிக்காமல் வந்தாக்கா அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் ரொம்ப அதிகம். அதற்கு பதிலாக திறமையும் அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் உடைய ஒருவனை அனுப்புவது தான் எப்பொழுதும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, வினையினது இயல்பு கூறப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். என்ன வினையினது இயல்பு? இந்த வினையை இவன்தான் செய்து முடிப்பான் அப்படின்னு தெரிஞ்சு அதற்கேற்ற ஆளை அனுப்பணும். அப்போது வினையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த செயலை செய்வதற்கு என்ன ஆற்றலும் என்ன தகுதியும் திறமையும் வேணும். அதே போல் இந்த செயலை செய்யும் பொழுது இடையில் வரக்கூடிய துன்பங்களை பொறுத்து செய்யக்கூடிய ஆற்றலும் உடையவன், அவனை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும். அதனால தான் வினையினது இயல்பு கூறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அறிவு ஆற்றலால் தான் ஒரு வினையை செய்ய முடியுமே ஒழிய வெறும் அன்பை வச்சுட்டு செய்ய முடியாது. அதனால் கலைஞர் சொல்கிற மாதிரி உங்கள் அன்பு உங்களுக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட அன்பு பாராட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்கள் மனசில் இடம் கொடுங்க. அறிவும் ஆற்றலும் உள்ளவன்கிட்ட மட்டும் செயலை கொடுங்க. அதுதான் நாம் இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.